பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மீடியா வழியாக உங்களை சந்திக்க செய்த தேவனுக்கு துதியும் கனமும் புகழும் அனைத்தும் அவருக்கே. இந்த மீடியா வழியாக கர்த்தர் என் இருதயத்திலே பாரப்படுத்தின ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவனுடைய சபை எந்த நிலையிலே இருந்தால் தேவனுடைய வருகையிலே காணப்படுவார்கள், பரலோக ராஜ்யத்திலே எடுத்துக்கொள்ள தகுதி உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்பதை முக்கியப்படுத்துகிறதான ஒரு செய்தியை உங்கள் நடுவே கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை நீங்கள் கவனிக்கும்படியாய் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நல்ல வேலையில் ஆண்டவரே, இந்த செய்தி மூலமாக தேவன் எத்தனை பேரை தொட வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறீரோ அத்தனை பேர்களையும் இந்த மீடியா வழியாய் சந்திக்க நீர் கூட்டி சேர்க்கும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, கேட்கிறவருடைய இருதயங்கள் என்ன நிலையில இருந்தாலும் அதை ஒருநிலைப்படுத்துவீராக. சிந்தனையில வேற சிந்தனை வராதபடிக்கு நீ ஒருநிலைப்படுத்துவீராக. கேட்கிற வார்த்தைகள் அவர்கள் கேட்டு புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு 30, 60, 100 பலன் தர நீ கிருபை செய்வீராக. செய்தியின் வேலையிலே உமது தூது இருப்பதா இந்த நேரத்தை உமது கரத்திலே கொடுக்கிறேன். சரியான நபருக்கு சரியான நேரத்திலே கொண்டு செல்லும்படியாய் செபிக்கிறேன். நீர் பேசும், நாங்கள் கேட்போம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே வேதாகமத்திலே மிகவும் முக்கியமான ஒரு பகுதி உன்னத பாட்டு என்று சொல்லலாம். அது ஆரம்பமே பாருங்கள், உன்னதத்திலே போய் நம்ம தேவனை பாட்டு பாடி ஆராதிக்க தகுதியை ஏற்படுத்துகிற, எங்கெல்லாம் நாம் குறைபட்டு இருக்கிறோமோ அந்த குறைவுகளை சரி பண்ணி கொள்ளுவதற்கிற ஒரு கண்ணாடியாக இந்த உன்னத பாட்டு புத்தகம் காணப்படுகிறது. இந்த உன்னத பாட்டு புத்தகம் பார்த்தீங்கன்னா இலைமறைவு காய்மறைவு மாதிரி செய்யுள்லாம் எப்படி இருக்குமோ அதே போல மறைந்திருக்கிற பல சத்தியங்களை இதிலே காண முடியும். இந்த உன்னத பாட்டிலே வருகிற நபர்கள் யார் என்று பார்த்தால், கிறிஸ்துவுக்கு முன்பாக வாழ்ந்த தலை சிறந்த ராஜாக்கள் ஆகிய தாவீது ராஜாவுடைய மகனாக இருந்த அரசன் சாலமோன் இதை எழுதியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே தேவன் அவருக்கு அளவில்லாத ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஞானத்தின் மூலமாக இந்த பூமிக்கு பல வகையான ஆசீர்வாதமான திட்டங்களும் வழிவாசலையும் அவர் மூலமாக திறக்கப்பட்டிருக்கிறது. இது ஊரறிந்த உண்மை. இந்த சாலமோன் நீதிமொழிகள், உன்னத பாட்டு, பிரசங்கி என்ற 3 விலையுயர்ந்த புத்தகங்களை எழுதி இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகத்திலே, உன்னத பாட்டு என்ற புத்தகத்திலே சுலமித்தி என்ற ஒரு பெண்ணை பற்றி அவர் எழுதின அந்த கடிதங்கள், அதன் மூலமாய் ஏற்படுகிற தேவ ரகசியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த சூலமித்தியை நாம் பார்க்கும்போது, இந்த சூலமித்தி தன் இருதயத்திலே ஒரு மனிதனை நேசித்து விட்டாள். அந்த இருதயத்தில் அவள் நேசித்த அந்த நபருக்கு இடத்தை கொடுத்து விட்டாள். இன்னும் ஆழமாய் சொல்ல போனால், சிம்மாசனத்தை போட்டு அரசனாக அமர வைத்திருக்கிறாள். அவருடைய பெயர் வேதத்தில் எழுதப்படவில்லை. அவரை தான் நேசிக்கும் நபர் என்று அவள் அழைக்கிறாள். என் நேசர், என் நேசர் என அடிக்கடி சொல்லுகிறாள். இந்த இடத்துல 2வது நபர் சாலமோன். சாலமோன் ஆல்ரெடி அவருக்கு 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள் உண்டு. அக்காலத்தில்
அநேக மனைவிகள், அநேக பிள்ளைகள் இருக்கிறது அன்னைக்கு ஒரு பிளஸ்ஸிங்காக கருதப்பட்ட நாட்கள். இதுல அவர் 1000 ஸ்திரீகளிலே அவர் கண்டுபிடிக்காத ஒரு திருப்தியை இந்த சூலமித்திக்கிட்டே பார்த்திருக்கிறார். இந்த சூலமித்தியை அவர் காதல் திருமணம் செய்ய முயற்சி செய்கிறார். அந்த கடிதத்தை தான் இங்கே பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியிலே சாலமோன், சூலமித்தி என்ற 2 நபர்கள் வருவார்கள். அந்த சூலமித்தி நேசித்த அந்த நேசர் வருவார். ஆனால் அவரை பற்றி அதிகமாக இங்கு சொல்லப்படவில்லை. அந்த நேசர் யாரென்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. இந்த சூலமித்தி யாரென்றால் அந்த சூலமித்தியை போல தான் சபை இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சாலமனை போன்ற அறிவாளிகள், ஆஸ்தியிலேயே பெருக்கமானவர்கள், மகாராஜா, நாணம் பொருந்தினவர், மகா கணம் புரிந்தினவர், உலகமே அவரோடு ஐக்கியம் வைத்துக்கொள்ள விரும்புகிற ஒரு மகாராஜா, அப்படிப்பட்ட ஒரு பேராசையை காட்டினாலும் இந்த சூலமித்தி மயங்கவே இல்லை. அந்த மகாராஜா அவள் திருமணம் முடிக்கவே இல்லை. அவர் தொடர்ச்சியாக இந்த சூலமித்திக்கிட்ட அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறார். இந்த சூலமித்தி சொல்வதை சாலமோனுக்கு தெரிவிக்கிறார்கள். அந்த கடிதத்தையும் இங்கே அனுப்பியிருக்கிறார். இந்த 2 வகையான கடிதங்களையும் இணைத்து அதன் நடுவே பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற ஒரு உயரிய ரகசியம் இந்த உன்னத பாட்டிலே உண்டு. அல்லேலூயா. நான் கவனிப்போம். இந்த சூலமித்தி ஒரு இடத்துல உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சூலமித்திய ஸ்டேட்மெண்டை நன்றாக கவனிங்கள். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்து கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலிலும் அதன் ஜுவாலை கட்டும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற மிக மிக முக்கியமான வார்த்தை, நேசம் எப்படி இருக்க வேண்டுமா? மரணம் எப்படி வலிமையானதோ, ஒரு மனிதனை மரணம் பிடித்தால் விடவே விடாது, அதோட முடிந்து விட்டது வாழ்க்கை, எழும்ப முடியாது. அதே போல ஒரு மனிதனை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நேசித்தால் அந்த மனிதனை தவிர வேற ஒரு ஆளுக்கு தன் இருதயத்தில் இடம் கொடுக்க கூடாது என்பதை, மரணம் எவ்வளவு வலிமையானதோ அதை போல இருக்கணும்னு இந்த சூலமித்தி இங்க சொல்வதை பார்க்கிறோம். அந்த தொடர்ந்து அந்த மரண வலிமையான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எப்படி இருக்கும் என்றால், ஒரு அக்கினி தழல், நெருப்பு எரிஞ்சு கொண்டே இருக்கும். அக்கினி தழல் அதன் ஜுவாலை எப்படி இருக்குமா? கடின ஜுவாலையுமாய் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஜுவாலையாது இருக்கும். அந்த ஜுவாலை என்ன பண்ணாலும் அணைக்க முடியாது என்று இங்க சொல்லப்படுகிறது. அடுத்த வசனத்தை கவனிப்போம். அந்த ஜுவாலை, ஒரு மனிதன் மேல நம்ம லவ் வச்சிட்டோம்னா, அந்த லவ் ஃபயர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபயர் எப்படி இருக்கணும்னா, திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. அது நேசத்தீ. 7வது வசனம் சொல்லுகிறது, எவ்வளோ தண்ணி லிட்டரா டேமா லாரியா ஊத்துனாலும் அந்த நெருப்பை அணைக்க முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷன் மேல வைத்திருக்கிற அந்த அன்பை எவ்வளோ குறுக்கு வழியில என்னென்ன செய்தாலும் அணைக்கவே முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்கா அந்த ஃபயர் இருக்கணுமா. அந்த ஃபயரை அணைக்கிறதுக்கு சுனாமி போல பெரிய பெரிய வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். அணைக்கவும் முடியாது அப்படிப்பட்ட நெருப்பை. சொத்து நாட்டையே எழுதி வச்சா கூட ஒரு ஆள் மேல வைத்திருக்கிற அந்த லவ்
ஃபயர் அணைக்கவே முடியாதுங்களாம். அதுபோல இயேசு கிறிஸ்துவை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் வேற உலகமோ வேற வகையான எந்த வகையில் இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு வெளியே வா என்று சொன்னாலும் வரக்கூடாது என்பதுக்கு ஒரு உவமையாகத்தான் இந்த சூலமித்தியை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் இந்த புத்தகத்துக்கு பேர் உன்னத பாட்டு. அல்லேலூயா. இந்த செய்திக்கு கர்த்தர் கொடுத்த தலைப்பு என்ன தெரியுங்களா? என் இருதயத்திலே ஒரு அக்கினி தழலாக அது எரிந்து கொண்டே இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வித்தியாசமாக இருந்தாலும் பெண்களை உற்சாகப்படுத்துகிறது மாத்திரம் அல்ல, பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான். சபையும் பெண்களை தான் குறிக்கிறது. சபை என்பது ஒரு பெண்ணை போல என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் இருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, ரெபேக்கா, எலியேசர். அந்த ஆபிரகாம் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா இந்த 4 பேரும் வருவாங்க. இந்த 4 பேரில் ஆபிரகாம் கேரக்டர் பார்த்தீங்கன்னா பிதா எப்படிப்பட்டவரோ அதை போல தெரியும். ஈசாக்கு கேரக்டர் குமாரன் எப்படிப்பட்டவரோ அதை போல தெரியும். இந்த ரெபேக்கால் கேரக்டர் பார்த்தீங்கன்னா குணாதிசயங்கள் சபை எப்படி இருக்க வேண்டுமோ அது ரெபேக்காலிட்டே நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த எலியேசர் என்பவர் ஒரு பாஸ்டராக வருகிறார். ஓகே, இந்த ரெபேக்கால் ஒரு சபையை குறிக்கிறார். முக்கால் இடுவது, முழங்கால் படியிடுவது, பல விஷயங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்களிலே, சர்ச்சு பிலீவர்ஸ் வட்டாரத்தில் எந்த வகையான சந்தேகங்கள் குழப்பங்கள் இருக்குமே. ஆனால் இந்த ஆபிரகாமுடைய ஸ்டோரியில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்துடும். இந்த வகையில் ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும்னா ரெபேக்காலை பார்க்க வேண்டும். அதனால தான் பெண் தான் சபை. அல்லேலூயா. கர்த்தர் ஆதாமுடைய இருதயத்தில் இருந்து, இந்த விழாவில் இருந்து ஒரு எலும்பை எடுத்து பெண்ணை உருவாக்கினார். அப்போ ஆதாம் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா, இவள் என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தின் மாம்சம் இரத்தத்தில் இரத்தமாய் இருக்கிறாள். அப்போ கிறிஸ்துவுக்கு சபை எப்படி இருக்கிறது? அவர் சொந்த ரத்தத்தினாலே சம்பாரிச்சது. 1 கொரிந்தியர் 6:20 சொல்லுது, சொந்த ரத்தத்தினாலே விலை கொடுத்து சம்பாரிச்சிருக்கிறார். அவரு போல சமமா இருக்கும்போது தானே அவரோடு கூட உன்னதத்திலே வலது பாரத்தில் உட்கார முடியும். அவ்வளோ அதிகாரத்தை நம்ம பெற முடியும். அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டுகிறது. அவருடைய மாம்சம் எப்படியோ, ரத்தம் எப்படியோ, எலும்பு எப்படியோ, அது போல ஈக்குவலா இருக்கணும். ஆமென். நான் எங்கே இருக்கிறேனோ என்னை பின்பற்றுகிற சீசர்களும் அங்கே இருப்பார்கள். நான் எப்படி பரிசுத்தரா இருக்கிறேனோ அதே போல அவர்களும் பரிசுத்தரா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூலமித்தியுடைய வைராக்கியத்தை பாருங்க. அவள் தன் நேசர் மேல வைத்திருக்கிற அந்த அக்கினி தழல வெள்ளம் அணைக்க முடியாது, தண்ணீர் அணைக்க முடியாது, எப்படியும் அணைக்க முடியாது. அது போல நாம் இயேசு கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த செய்தியின் தலைப்பாக 1000ல் ஒருத்தி என்று தலைப்பை கொடுக்க வேண்டும் என்று எனக்குள்ள ஆண்டவர் ஏவி இருக்கிறார். ஏன் 1000ல் ஒருத்தி என்ற பெயரை நான் கொடுக்கிறேன் என்றால், வாசிப்போம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். இங்க சாலமோ சொல்லுகிறான், அவருடைய வாழ்க்கையில 1000 பெண்களை அவர் மனம் முடித்து விட்டார். ஆனாலும் அவர் வலது பக்கத்துல உட்கார வச்சு ஒரு மகாராணியாக அரசியல் ஆலோசனை கொடுக்கத்தக்கதாக இவருக்கு ஈடு கொடுத்து போகிற மாதிரி ஒரு மகாராணியை அவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். அகாஸ்வேர் ராஜா எப்படி மகாராணியை தேடினாரோ அதை போல இவரும் தேடுகிறார். 1000ல் ஒருத்தர் கூட செலக்ட் ஆகல. அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க. பிரசங்கி 7:28, என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன்,
இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை என்று வேதனையோடு சொல்லுகிறார். எல்லாரிடமும் பல குறைகள் உண்டு. என பிரசங்கி சொல்லுகிறார் சாலமோன் ஞானி, 1000 ஆண்களை பார்த்தேன், ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்கு. 999 போயிடுச்சு, மைனஸ் ஆயிடுச்சு, செலக்ட் ஆகல. ஒன்னே ஒன்று தான் செலக்ட் ஆயிடுச்சு. அதான் ஆண் அழகன்னு சொல்லலாம். வெளி தோற்றம், உள் தோற்றம் எல்லாம் அழகா இருக்கு. ஒருத்தரை தான் அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார், 1000ல் ஒருத்தர் தான். ஆனா 1000 பெண்கள்ல ஒருத்திய கூட நான் பார்க்க முடியலன்றார். இப்படி வேதனையோடு இருந்த சாலமோனுடைய வாழ்க்கையில கடைசி கட்டமாக இந்த சூலமித்தியை பார்த்து, அவள் தன் நேசர் மேல வைத்திருக்கிற அந்த லவ்வை பார்த்து, லவ் என்றாவே நமக்கு ஒரு குச்சையான ஒரு மொழி போல தெரிகிறது இல்லையா? நேசத்தை பார்த்து இவர் ஆச்சரியப்பட்டுகிறார், தலை வணங்கி விட்டார். இவர் விட்ட அம்புகள் அனைத்தையும் அவர் திருப்பி அனுப்பிவிட்டார். இவர் என்னென்ன அம்பு விட்டார் தெரியுங்களா? என்ன சொல்லவே முடியாது. இவர் பதவி ஆசை காட்டுறாரு, உலக ஆசை காட்டுறாரு. உன் கழுத்து இப்படி இருக்குது, உன் கழுத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு நெக்லஸ், இந்த நாட்டுடைய தலை சிறந்த நெக்லஸை போடலான்றாரு. உன் கை விரல் இப்படி இருக்கு, இதுக்கு இப்படி ஒரு தங்க காப்பு போடலான்றாரு. காது இப்படி இருக்குது, இடுப்பு இப்படி இருக்குது, உன் இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸு தட்டலான்னு என்னென்னமோ உலகத்தில் எல்லா ஆஸ்திகளையும் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவர் பண ஆசை காட்டுறாரு, பதவி ஆசை காட்டுறாரு. நான் எல்லா வகையிலையும் இந்த சூலமித்திய அவர் உலக ஆசைகளை காட்டுறாரு, உயர் பதவியை கொடுக்குறேன்றாரு. என்ன வேணாலும் அந்த அம்மா மயங்கவே இல்லை. நான் இருதயத்தில் ஒருத்தரை நினச்சிட்டேன், அவரை தவிர யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அது உலகமே நேசிக்கிற ஐஸ்வர்யவான், சம்பத்து நிறைந்தவன், நாணவான், மகாராஜா சாலமோன் ராஜாவே இருந்தாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என் நேசிக்கிற ஒருத்தரை தவிர வேற அந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து வைக்க மாட்டேன்னு அவ பேசிகிட்டே இருக்கிறான். கூட இருக்க தோழிகள்லாம் கேட்குறாங்க, மகளே, இந்த ராஜாவை விட அந்த நேசருக்கு அவ்வளோ அழகானவரான்னு தோழிகள்லாம் கேட்குறாங்க. சாலமோன் அந்தபுரத்தில் இருக்கிற மற்ற கன்னியர்கள்லாம் கேட்குறாங்க. அவர் நேசரை பற்றி வர்ணிக்கிற வர்ணிப்பை சொன்னால் மணிக்கணக்கில் பேசலாம். அவ்வளோ அழகா ஒரு வார்த்தை கூட சாலமோனை பற்றி பேசலை, தன் நேசரை பற்றியே அந்த சூலமித்தி புகழ்ந்து கொண்டு இருக்கிறாள். அதனால் இந்த சூலமித்தியை போல இன்னைக்கு கடைசி கால எழுப்புதல் காலத்தில் சபை இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பிரசங்கி இந்த உன்னத பாட்டு எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோன் கிட்டத்தட்ட 100க்கு மேலே கடிதங்களை எழுதியிருக்கிறார். இதில் இந்த ஒரே ஒரு கடிதம் மட்டும், இந்த சூலமித்தியோடு பேசின உரையாடலை மட்டும் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறனா, இது அவ்வளவு பரிசுத்தம் உள்ள ஒரு தீர்க்க தரிசனம் நிறைந்த, இந்த சபை இப்படித்தான் சூலமித்தியை போல இருக்கணும் என்று சொல்லுவதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 1000 ஸ்திரீகள்ல ஒரு ஸ்திரியை கூட நான் செலக்ட் பண்ணலன்னு சொல்ற அதே சாலமோனை பிரமிக்க வைத்தது தான் இந்த சூலமித்தி. 1000ல் ஒருத்தி பெண்களும் நாங்க இருக்கிறோம் என்று காட்டுவது தான் இந்த சூலமித்தி. அல்லேலூயா. 1000ல் ஆண்கள் மட்டும்தான் நீங்க பார்ப்பீங்களா, நாங்க பெண்களும் இருக்கிறோம் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டவர் தான் இந்த சூலமித்தி. ஆகவே இந்த சூலமித்திக்கு 1000ல் ஒருத்தி என்று பெயரிட்டு இந்த தேவ செய்தியின் முதல் பாகத்தை முடிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாய்ப்பை தந்த இந்த தொலைக்காட்சிக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்னைக்கு சபை எப்படி இருக்க வேண்டும்? அல்லேலூயா. ஒரு உவமையை சொல்லுகிறேன். யாக்கோபு வாலிபனாக இருந்தார். தன்னுடைய ரெபேக்கா தன்னுடைய அம்மா காட்டின வழிபடி மாமா வீட்டுக்கு செல்லுகிறார்.
அப்போ ஒரே வனாந்தரம், ஒரு காடு, குகை கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வில்டர்னஸில் ஒரு டயர்டாக இரவில் தூங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த சூழ்நிலையில் அந்த யாக்கோபு என்ன செய்கிறாரு, சிங்கம் அடிக்கலாம், புலி அடிக்கலாம், பல சூழ்நிலைகள் இருக்கலாம், அப்படின்னு எப்படி நான் தூங்குவேன், பெட்ஷீட் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு பயத்தோடு அங்கே தூங்குறார். அந்த தூங்கும்போது அந்த இடத்துல கர்த்தர் அவருக்கு ஒரு கனவுல வந்து பேசுகிறார், மகனே, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு தருவேன். இந்த இடத்துல ஒரு வானத்துக்கும் பூமிக்கும் தூரமாக நிற்கிற ஒரு ஏணியை அவர் பார்க்குறார். அதில் தேவதூதர்கள் வந்து போகிறாங்க. அந்த காட்சியை பார்க்குறார். மகனே, நீ பயப்படாதே, நான் உன் கூட தான் இருக்கிறேன். உங்கள் அப்பாவை எப்படி நடத்தணும் அது போல் நானும் நடத்துவேன்னு கர்த்தர், நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு சொன்ன பிறகு அந்த யாக்கோபு அந்த வனாந்தரத்தில் சந்தோஷமாக தூங்குனார். அதற்கப்புறம் கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை சொல்லுகிற ஒரு பாடலாக இப்போ நான் பாடி உங்களோடு ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. தேவனே, நான் உமதண்டையில் என்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதிலில் நான் கோவே தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவின் இருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா, தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அல்லேலூயா. இன்னும் எவ்வளவு ஆண்டவர்கிட்ட நெருங்கணுமோ, இன்னும் நெருங்க 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 உங்களுடைய நிலையை ஆண்டவர் காட்டுவார். அல்லேலூயா. ஒரு முறை மோசே தேவனுடைய பிரசன்னத்துக்கு உள்ள இருக்கிறார். அவர் தேவனுடைய குரலை தெளிவா கேட்கிறார். யோசுவா தேவனுடைய அக்கினிக்கும் வெளியில இருந்து அந்த அக்கினியை பார்க்கிறார், குரலை கேட்க முடியல. அதுக்கும் கீழே தலைவர்கள்லாம் அந்த அக்கினியை பார்க்குறாங்க. கீழே இருந்து, மலைக்கும் கீழே இருந்து ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. மோசே போல இன்னும் நெருங்கி அந்த அக்கினிக்குள்ளேயே தங்கி இருக்கும்போது தேவனுடைய குரல் கேட்கும். அல்லேலூயா. தேவனுடைய குரலை கேட்க பிரியப்படுங்கள்.
இன்னும் நெருங்கி நெருங்கி போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஜீவனின் அதிபதியே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, மகிமை உள்ள தேவனே, மகத்துவம் உள்ள தேவனே, ஆண்டவரே, இன்றைய சபை சூலமித்திய போல நேச வைராக்கியம் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உன்னத பாட்டை நீ வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, மேலும் மேலும் அந்த சத்தியத்தை தொடர்ந்து பிள்ளைகள் படித்து உம்மிட்ட நெருங்கி வர நீ கிருபை செய்வீராக. ஆண்டவரே, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 வகையான எந்த வகையில பிசாசு தந்திரத்தோடு பிள்ளைகளை உமது அன்பை விட்டு பிரிக்க நினைத்தாலும் அவர்கள் எவ்வகையிலும் விடாதபடிக்கு விசேஷ தூதர்கள் வேலையடைத்து பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அவர்களை மூடி நிரப்பட்டும் ஆண்டவரே. நீங்க வழி நடத்துங்கப்பா. இன்னைக்கு சபை எந்த வகையிலும் விழுந்து விடாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் இந்த நேச வைராக்கியத்தையும் நேச தீயையும் அவருக்குள்ளே எரிந்து கொண்டு இருக்கத்தக்கதான வேத வசனங்களை, செய்திகளை பிள்ளைகள் கேட்கும்படி நீ செய்யும்படி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நடத்துங்க, வேலையடைங்க. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்கு மேலும் இந்த நேச வைராக்கியம் இறங்குவதாக, அக்னி தலல இறங்குவதாக, இந்த பரிசுத்தமான அன்பு இறங்குவதாக. எபேசியர் 5:3 சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, இவர்களுக்காக தம்மை தாமே ஆண்டவரே சுகந்த வாசனையாக பலியாக நீ ஒப்பு கொடுத்தது போல ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் ஜீவ பலியாக தன்னைத்தானே ஒப்பு கொடுப்பார்களா? நீர் முகர்ந்து கொள்ளோ ஆராதனைக்குள்ள செல்ல கிருபை செய்யும். தொடர்ந்து உம்மை நேசிக்க கிருபை செய்யும். ஜெப நேரத்தை ஒழுங்கு பண்ணி தருவீரா? வேத வாசிக்கும் போது புரிய பண்ணுவீரா? மண்ட போக நினைக்கும் போது தடையெல்லாம் நீக்கி போடுவீரா? இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்துல கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் தொடர்புக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். God bless you.